ஊட்டியை அடுத்துள்ள நுந்தலா என்னும் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு அரசு பள்ளி ஒன்றும் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியை ஒட்டியுள்ள தேயிலை தோட்டத்தின் அருகே குளத்தில் சிறுத்தை புலி ஒன்று மர்மமான முறையில் இறந்து கிடந்தது. பள்ளி குழந்தைகள் ஆசிரியரிடம் தெரிவிக்கவும் ஆசிரியர்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து வன அலுவலர் ஸ்ரீதர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டார். அவர் கூறுகையில், தேயிலை தோட்டத்தில் துள்ளித்திரிந்த சிறுத்தை புலி தடுமாறி குளத்தில் விழுந்திருக்கலாம் அல்லது மற்ற விலங்குகள் துரத்தி வரும்போது தவறி விழுந்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், சிறுத்தை புலி 3 நாட்களுக்கு மேலாக தண்ணீரில் இருப்பதால் அதனுடைய வயதை சரியாக குறிப்பிட முடியவில்லை என்றும், இறந்தது பெண் சிறுத்தை புலி என்றும், மேலும் நாளை பிரேத பரிசோதனைக்கு பின்புதான் சிறுத்தை புலி எப்படி இறந்தது என்று கூற முடியும் என்றும் கூறினார். குளத்தில் சிறுத்தை புலி இறந்து கிடந்ததினால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ரெடியா? நான் இந்த ஊரில் இருந்து பேசுகிறேங்க. எங்கள் ஊரில் பக்கத்தில் ஒரு குளத்தில் சிறுத்தைப்புலி ஒன்று காலையில் நாங்கள் பார்த்ததில் ஈவினிங் தான் சிறுத்தைப்புலி பார்த்தோம். அது ஏற்கனவே செத்து 10 நாள் ஆயிடுச்சுட்டாங்க. இந்த பக்கத்தில் தான் தோட்டம்லாம் இருக்குது. ஆனால் காடுங்க வந்து இன்னும் இந்த மாதிரி வேறு இது நடக்காமல் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். ஊருக்காரங்க பேசுகிறோம். காலையில் இந்த பக்கமாக தேயிலை பறிக்க வந்தவங்க ஒரு கிணத்துல ஒரு சிறுத்தைப்புலி விழுந்து ஒரு 2-3 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கி தான் வந்து பசங்க பள்ளிக்கூட பக்கத்தில் இருக்கும்போது பசங்க வந்து பார்த்து அதை டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி அவங்க வந்து இப்போ தான் பார்த்து அதை எடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி அடிக்கடி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது பார்த்து பாதுகாப்பு கொடுக்கணுன்னு நம்ம கேட்டுக்கிறோம்.